என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது உன்னை வீதியில் நிறுத்த வைக்க, இங்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் செய்கின்ற சூழ்ச்சியினுடைய உச்சத்தை வெளிப்படுத்துவதாக இருக்க போகின்றது. இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து இதையெல்லாம் இன்று உன்னிடத்தில் சொல்லவில்லை என்றால், இந்த ஆணின் கையிலும் இந்த பெண்ணின் கையிலும் உன் வாழ்க்கை விஷமாக்கி சின்ன பின்னமாகிவிடும் என்பதையும் புரிந்து கொண்டால் போதும். இவர்களுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை அழிப்பதிலேயே முழுமையாக இருக்கின்றது. இந்த தெய்வம் நினைத்தால் அதை தடுக்க முடியாதா என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, என்னால் அதை தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் தெரிந்து கொள்ளாமல், எந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ளாமல் நீ செய்வதுதான் சரி என்று தெய்வம் உனக்கு எதையும் செய்யவில்லை என்று நீ இருக்கக்கூடாது. ஒரு கஷ்டம் வந்தால்தான் அந்த கஷ்டத்திற்கு பின்னால் இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய நல்லதும், தெய்வம் முன்னின்று உன்னை காப்பதும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று புரியும். தெய்வத்தின் அருளால் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று உன்னால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் தான் கருப்பன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதனை உன் வாழ்க்கையில் தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று உனக்கு நான் வெளிகாட்ட வந்திருக்கின்றேன். நடப்பது எல்லாம் நன்மைக்கு தானே என் குழந்தையே. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் உனக்கான உண்மைகளை உன் கண் முன்னால் எடுத்து சொல்வதற்கு தானே. என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று சொல்லி சொல்லி நீ வருந்தி கொண்டிருந்து, இந்த ஆணும் இந்த பெண்ணும் ஒன்றும் அத்தனை நல்லவர்கள் அல்ல. அதனால் இவர்கள் இது போன்ற கஷ்டங்களை கொடுப்பதினால் உனக்கு எந்த ஒரு தீமைகளும் வரப்போவது கிடையாது. ஒருவேளை இவர்கள் செய்கின்ற விஷயம் உனக்கு தெரியாமல் போனால் நீ இவர்களை எண்ணிக்கொண்டிருப்பாய் அல்லவா? அவர்களோடு தான் நீ பழகி கொண்டிருப்பாய். அதனால் தான் இவர்கள் உனக்கு அடையாளப்படுத்த, இவர்கள் யார் என்று உனக்கு தெரியப்படுத்த இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன். கருப்பனின் அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக எந்த அளவில் உன்னை சந்தோஷப்படுத்துகிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த அப்பனின் அன்பும் அருளும் உனக்கு கிடைக்கிறது என்பதை முதலில் நீ உணர வேண்டும். நான் உனக்கு என்னெல்லாம் செய்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா? கருப்பன் சொன்னால் அது உனக்கு மனதிற்குள் பதிந்துவிடும். அதனால்தான் அப்பனின் வார்த்தைகள் இன்று உனக்கு இந்த நேரத்தில் கிடைத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்து, எத்தனையோ துன்பங்களில் இருந்து நான் உன்னை மீட்டெடுக்க வருகின்ற நேரங்களில் நீ இதையெல்லாம் அத்தனையும் எண்ணி வருத்தம் கொள்ளாதே. இனி இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும், நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துவிடும். உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு கொடுத்து சொல்லிக் கொடுத்துவிடும். இனி நடக்கக்கூடிய மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனி என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அதுவே இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும். இந்த ஆணும் இந்த பெண்ணுக்கும் உன் மீது அப்படி என்ன வன்மம்? இவர்கள் யார்? இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து எதற்காக உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைக்க வேண்டும் என்பதற்கு போன்ற எண்ணங்கள் உனக்கு வருகிறதல்லவா? என் குழந்தையே, அத்தனைக்குமான காரணத்தை இவர்கள் யார் என்பதையும் உனக்கு சொல்லிவிடத்தானே இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன். அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக கவனத்தில் எடுத்துக்கொள். உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்ப நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக
என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கிறேன் என்பது, உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதும் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டால் அதுவே போதும். இந்த ஆணையும் பெண்ணையும் இன்று இரவே நீ அடையாளம் கண்டுகொள்வாய். இவர்கள் யார் என்பதையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எப்போதும் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை தந்து கொண்டிருப்பார்கள். சற்று தெரியாதது போலதான் விலகி நிற்பார்கள். ஆனால் எப்போதுமே உன்னோடு நல்ல பிள்ளை போல பேசிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது சில பிரச்சனைகளினால் விலகி நிற்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் அண்ணனும் தங்கையும் அல்லது அக்காவும் தம்பியும் தான். என் குழந்தையே, இது போன்று அடையாளங்களோடு, அதாவது எப்போதுமே இவர்கள் இருவருமே எந்த ஒரு காரியத்திலும் நல்லதை செய்வதாக சரித்திரமே கிடையாது. யாருக்கும் இவர்கள் செய்த நல்ல விஷயங்கள் நிச்சயமாக ஒன்றுமே இல்லை. அடுத்தவரிடத்திலிருந்து தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள். அதாவது மற்றவர்களை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். மற்றவரிடத்திலிருந்து தாம் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவை, தன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கு என்னெல்லாம் தேவை என்பதை தெரிந்து கொண்டு அதனை இவர்கள் நிறைவேற்றிக் கொள்ள முயற்சி செய்வார்கள். அது மட்டும்தான், வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து இவர்கள் ஒருபோதும் எதையும் எண்ணி வருந்தி கொள்வதில்லை. இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் எப்போதுமே நினைக்கும் போது இந்த வாழ்க்கை நமக்கான மாற்றங்களை எல்லாம் ஒன்று சேர கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, எது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ கலக்கம் கொள்ளாதே. இவர்கள் ஒன்றும் அவ்வளவு நல்லவர்கள் அல்ல. இவர்கள் உனக்கு கொடுக்க நினைத்த இந்த கஷ்டங்களுக்கான தண்டனையை நிச்சயமாக அனுபவிக்க போகிறார்கள். இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று என் பிள்ளை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் உணர்ந்து கொண்டு எப்போதும் உன்னோடு தான் இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிட்டாள். அது போதும். இனி எல்லாவற்றையுமே நான் உனக்கு என்னவென்று எடுத்து சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன். உனக்காக ஒவ்வொரு உண்மைகளையும் நான் நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன். நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த வெற்றி இனி இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும். இந்த ஆணும் இந்த பெண்ணும் உனக்கு செய்த துரோகத்திற்கு உன்னை தண்டனையும் அதற்கான தேவையும் அவர்கள் கொண்டமைத்து சேர்த்துதான் அதற்கான தண்டனையும் ஒன்று சேர கிடைக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இவர்கள் எண்ணியது போல இந்த வாழ்க்கை எப்போதுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. ஆனால் இவர்கள் எண்ணியது போல உனக்கு கஷ்டத்தையும் பெரிதாக கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. அத்தனை கஷ்டங்களையும் தாங்க வேண்டிய மன வலிமை உனக்கு கொடுத்திருக்கும் போது இவர்கள் செய்த எல்லா விஷயங்களும், எல்லா சூழ்ச்சிகளுமே தோல்விதான் முடிந்தது என்பதை புரிந்து கொள். என் குழந்தையே, வேண்டுமென்றே இவர்கள் உனக்கு ஏற்படுத்த நினைத்த கஷ்டங்கள், வேண்டுமென்றே இவர்கள் உனக்கு கொடுத்து நினைத்த துன்பங்கள், இவையெல்லாம் உன் வீட்டிற்குள் நடந்த சம்பவங்கள் தானே தவிர வேறு எதுவும் இல்லை. உன் வீட்டிற்குள் இருந்து இவர்கள் உனக்கு வேண்டுமென்று பல பிரச்சனைகளை தந்து கொண்டிருந்தார்கள். உன்னுடைய சந்தோஷத்தை கண்டால் அவர்களுக்கு அது அத்தனை வயிற்றெரிச்சல் கொடுக்கிறது. நீ எங்கே மகிழ்ச்சியோடு இருந்து விடுவாயோ என்று சொல்லி வேண்டுமென்றே உனக்கு பல இன்னல்களையும் கொடுக்க துணிந்து விட்டார்கள். எந்த இடத்திலும் என் பிள்ளை யாருக்கு உதவி செய்துவிடக் கூடாது, யாரும் உனக்கு நன்மைகளை தந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் அத்தனையும் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை உறுதியாக கொடுக்கிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொள். இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றும் எப்போதும் உனக்கு மிகப்பெரிய அதிசயங்களை நடத்த வேண்டும். இவர்கள் கண் முன்னால் என் குழந்தை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதையும், வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுத்த இவர்களுக்கு முன்னால் என் பிள்ளை நீ தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற அதிசய
விஷயங்களை நிச்சயமாக என்னவென்று உறுதி கொடுக்க வேண்டும். இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குதான். உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுப்பதற்கு தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையற்ற எண்ணங்களையும் உனக்குள் கொடுத்த இந்த 2 பேரும் உன் நிம்மதியை கெடுத்தவர்கள் அல்லவா? இனி சந்தோஷமாக சிரித்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் அவர்கள் கவனமாக இருந்திருந்தவர்கள் அல்லவா? இனி எந்த நிலையிலும் உனக்கு நன்மைகள் நடந்துவிடக் கூடாது என்று இவர்கள் நினைக்கின்ற இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று என் பிள்ளையே இவர்கள் எண்ணியதெல்லாம் தலைகீழாக மாறி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை அது கொடுக்க வேண்டும் என்று என்ன வேண்டும் எது வேண்டும் என்று சொல்லி உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. இனி என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து நீ உனக்கான மகிழ்ச்சியை தேடிக்கொள்ள வேண்டும். உனக்கான சந்தோஷங்களை நீ உறுதியாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாம் நன்மைக்குதான் என்பதை உணர்ந்து விட்டாயானால் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் நிச்சயமாக உன்னை என்றும் என்றென்றும் எப்போதும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? என்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ எதையுமே விட்டு விலகி நடக்க வேண்ட நினைக்காதே. எதையுமே தொலைத்துவிட்டு என் பிள்ளை நீ எந்த ஒரு சந்தோஷத்திற்காகவும் ஓடிக்கொண்டிருக்காதே. வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு இன்னல்களை கொடுக்கின்றவர்கள் இவர்களாகவே நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய். இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்கள் ஒருபோதும் யாரிடத்திலும் இருந்து தனக்கான நன்மைகளை பெறப்போவது கிடையாது. இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருந்துவிடப் போவதும் கிடையாது. அதனால் நடப்பதை எல்லாம் உணர்ந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டு எப்போதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது என்னவென்பதையும் நீ தெரிந்து கொண்டால் அதுவே போதும். இனி எந்த நாளும் உனக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்க பிள்ளையே, எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்கட்டும். நீ வேண்டாம் என்று சொல்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் இவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து வந்தார்கள் அல்லவா? இவர்களின் உறவே வேண்டாம் என்று நினைக்கும் போதுதான் இவர்கள் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு துன்புறுத்தினார்கள் அல்லவா? இனிமேலும் இவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்காதே. எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் உதவி என்று வந்து நின்றால் அவர்களை திரும்பி கூட பார்க்காதே. நீ செய்த உதவிக்காவது நன்றியோடு இருந்திருக்கலாம். உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க யோசித்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் உனக்கு மேலும் மேலும் துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இவர்களை இனி ஒருபோது மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு தகுதியற்றவர்கள். உன் வாழ்க்கையில் இது போன்று 2 பேர் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக என் குழந்தை முதலில் இவர்களுக்கு இரக்கப்படுவதை நிறுத்து. இவர்களுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ செய்வதை நிறுத்து. உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள். என் தங்க பிள்ளையே, உன்னை சுற்றி நான் உனக்கு கொடுப்பதெல்லாம் உனக்கு என்னென்ன வகையிலும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? இனி நடப்பது ஒன்றும் இந்த கருப்பனின் அருளும் ஆசிகளோடும் உனக்கு வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்று உன்னை தேடி வருகின்ற இவர்கள் எல்லோருமே தனக்கான உன்னை விட்டு விலகி நடப்பார்கள். உன் அருகில் வந்து நிற்பதற்கே இவர்கள் யோசிப்பார்கள் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதுமல்லவா? எந்த நிலையிலும் உன்னை தேடி வருகின்ற இந்த கருப்பன் எனக்கு உன் வாழ்க்கை நிச்சயமாக உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். உனக்கான அதிசயத்தை நிச்சயமாக கொடுக்கட்டும். இனி என்ன நடக்க வேண்டும், எது நடக்க வேண்டும் என்று நான் உனக்கு தெளிவுபடுத்தி உணர்த்தி கொடுக்கிறேன். என் குழந்தையே, நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும்.
இனிமேலும் என் குழந்தைக்கென்று இந்த வாழ்க்கை எந்த துன்பங்களும் கொடுத்து விடாதபடிக்கு உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருந்துவிடு. இதுவே போதுமல்லவா? என் குழந்தையே, நீ பிழைத்துக் கொள்வாய். இந்த கருப்பனின் அருளால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். கருப்பன் சொன்ன சொல்லை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாயானாய். நன்றி கெட்ட இவர்களுக்கு நீ ஒருபோதும் இனி எந்த உதவிகளையும் செய்யாமல் இருந்துவிடு. யாருக்கு இறக்கப்பட வேண்டும் என்பதில் அவர்களுக்கு ஒரு தகுதி வேண்டும் அல்லவா? அந்த தகுதி சிறுதுளி அளவு கூட இல்லாத இவர்களுக்காக நீ ஒருபோதும் இனிமேல் எந்த ஒரு செயலையும் செய்ய நினைக்காதே. உனக்கு நல்லது நடக்கும். கருப்பனின் அருள் இருக்கும் வரை இந்த ஆணும் பெண்ணும் உன் வாழ்க்கையில் உனக்கு துச்சமாக தெரிவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல பிள்ளையே, நீயும் வெள்ளேந்தி போல இருந்து கொண்டு மற்ற எந்த விஷயங்களை பற்றியும் கவலைப்படாமல், வருகின்ற ஆபத்து என்னவென்று கூட தெரியாமல் இப்போது அதிலேயே சிக்கிக் கொண்டு விடுகின்றாய். எப்போதுமே மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல், மற்றவர்களை பற்றி எந்த ஒரு விஷயங்களை பேசாமல் இருந்தாயானால் இன்று அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஏமாற்றம் ஒரு நம்பிக்கை துரோகம் உன்னுடைய மனதை காயப்படுத்திவிட்டு இவர்கள் எல்லாம் இப்படி செய்வார்கள் என்று நீ ஒருபோதும் உன் மனதில் நினைத்தது கிடையாது. யார் என்ன செய்தாலும் அவரவர் வாழ்க்கையே அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் மற்றவருடைய வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்றுதான் நீ எப்போதும் ஒதுங்கி நிற்கின்றாய் அல்லவா? யார் என்ன செய்தாலும் அவர்களை பற்றி நீ எந்தவித குற்றமோ குறையோ சொல்லாமல் நீ உண்டு உன் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அமைதியாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். யாராவது உனக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தினால் கூட அவர்களை எல்லாம் எதிர்த்து நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய நினைத்தது கிடையாது. அவர்கள் செய்தது அவர்களுக்கு அந்த பாவங்கள் வந்து சேரும். அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நீ எதையுமே தெய்வத்திடம் சொல்லிவிட்டு கடந்து சென்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நீ தெய்வத்தின் மீது அவ்வளவு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் என்பது இந்த அப்பனால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் உன்னிடத்தில் ஒரு மனப்பக்குவமும் இருக்கின்றது. யாரோ எதையோ வாழ்க்கையில் செய்துவிட்டு போகட்டும். ஒருவர் நல்ல விஷயங்களை செய்தால் அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுவே ஒருவர் தீய விஷயங்களை செய்கிறார் என்றால் அது அவர்களை மட்டுமல்ல அவர்களுடைய சந்ததிகளையும் பாதிக்கும் என்பதை எல்லாம் நீ அறிந்திருக்கின்றாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இயற்கையாகவே உன்னுடைய குணநலன்கள் அனைத்தும் மிகவும் நேர்த்தியாக இருக்கின்றது. நீ யாருக்கு எந்த ஒரு தீங்கையும் நினைத்தது கிடையாது. எல்லோருக்கும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் உன்னால் முடிந்தவரை மற்றவருக்கு உதவி செய்ய மட்டுமே நீ செய்து கொண்டிருக்கின்றாய். அது மட்டுமல்ல, மற்றவரிடத்திலே உன்னை பற்றி நல்ல பெயரும் இருக்கின்றது. அந்த பெயரை தான் இவர்கள் கெடுத்துவிட வேண்டும் என்று உன்னிடத்தில் ஒரு குற்றத்தை சுமத்திவிட வேண்டும் என்று இத்தனை நாளும் கங்கணம் கட்டி கொண்டு தெரிந்து கொண்டிருந்தார்கள். இப்போது அதற்கான சதி திட்டங்களை எல்லாம் தீட்டி உன்னை சிக்க வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து இப்படி ஒரு திட்டத்தை இப்போது நிறைவேற்றி செய்திருக்கிறார்கள். என் தங்க பிள்ளையே, அவர்கள் செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராக திரும்பியதோடு மட்டுமல்லாமல் உடன் சிலரும் சேர்ந்து கொண்டு உனக்கு எதிராக எல்லாவற்றையும் திருப்பி விட்டார்கள். அவர்கள் முதலில் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் பொய் என்று இப்போதுதான் உனக்கு தெரிய வருகிறதல்லவா? அவர்கள் எப்படி ஒரு நாடகத்தை உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பதை இப்போதுதான் உனக்கு நன்றாக புரிந்திருக்கும். என் அன்பு குழந்தையே, அதனால் இந்த நாடகமானது என்றும் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாததாக இருக்க போகின்றது. ஒருவரை மற்றவருக்கு எதிராக தூண்டிவிடுவதும் அதேபோல் உனக்கு உறுதுணையாக இருப்பது போல பாசாங்குகள் எல்லாம்
எல்லாம் செய்துவிட்டு கடைசியில் உன்னையே குற்றவாளியாக்கி அங்கே நிறுத்தி விட்டார்கள் அல்லவா? அதுவும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை காட்டி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் இருவரும் சேர்ந்து உன்னை எல்லோரும் விலகி வைக்க வேண்டும் என்றுதான் இத்தகைய செயலை செய்திருக்கிறார்கள். என் தங்க பிள்ளையே, இப்போது இதுக்கெல்லாம் வருத்தம் கொள்ளாதே என் குழந்தை. ஏனென்றால் இந்த பூமியில் யாரும் நமக்கு நாம் நல்லவன் என்று நான் கெட்டவன் என்ற சான்றிதழை கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கும் கிடையாது. எல்லோரும் அவர்கள் வேலையையும் அவர்களுடைய வாழ்க்கையும் அன்றாட தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தவறே இல்லாத மனிதன் இங்கு யாரும் கிடையாது என்பதை, அந்த யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக சென்று எந்த ஒரு தவறையும் செய்தது கிடையாது. அதனால் உன்னுடைய பெயரை சொல்லி உன்னை தானாகவே வந்து சதி வலையில் வீழ்த்திதான் இந்த பெயரை உனக்கு கிடைக்கும்படி செய்து விட்டார்கள். அதனால் என் அன்பு குழந்தையே, இதற்கெல்லாம் நீ ஒருபோதும் வருந்தி நிற்காதே. அதைவிட உனக்கு இன்னொரு வருத்தம் இருக்கலாம். உடன் இருந்து கொண்டே இப்படி ஒரு துரோகத்தை செய்து விட்டார்களே, இனி யாரை நம்புவது என்று கூட உனக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனால் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? இந்த மனிதர்கள் எப்போதுமே குணம் மாறக்கூடியவர்கள். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அவன் எப்பேற்பட்ட தவறையும் எளிதாக செய்து முடித்து விடுவான் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம். என் அன்பு பிள்ளையே, இப்போது நீ உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தியாகங்களை எல்லாம் செய்து எத்தனையோ பேருக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் அர்த்தமாக நீ செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் நீ செய்யக்கூடிய அந்த வேலை இவ்வளவு எளிதாக கொச்சைப்படுத்த நினைத்து விட்டார்கள் என்றுதான் உன்னுடைய மனதிலே இப்போது வேதனைகள் அதிகமாக இருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் சில நாட்களாகவே உனக்கு எதிராக நடப்பதற்கு காரணம் ஒரு வேலைகள் தான் என்பதை நீ இப்போது புரிந்து கொண்டாய். இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் இதை செய்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொண்டாய். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்த உன்னுடைய எண்ணங்களையே தவறு என்று ஒருவர் கூறுகிறார் என்றார் உன் மீது எவ்வளவு வன்மத்தோடு உன்னை சுற்றி சுற்றி இருப்பார்கள் என்பதையும் நீ இப்போதாவது புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, அவர்களுடைய எண்ணமானது மற்றவர் முன்னிலையில் உன்னை குற்றவாளியாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதே போலவே இப்போதும் செய்து விட்டார்கள். அதனால் அவர்களுடைய திட்டமானது நிறைவேற்றிவிட்டது என்பது அங்கே மகிழ்ச்சியோடு திகைத்து நின்று கொண்டிருந்தார்கள். என் அன்பு குழந்தையே, நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். அது என்ன தெரியுமா? அவர்களுடைய மகிழ்ச்சியானது நிரந்தரம் கிடையாது. அவர்கள் நல்லொரு போல் உன்னிடத்தில் நாடகமாடி இத்தகைய சூழ்ச்சிகளை செய்தார்கள் அல்லவா? இந்த நாடகமானது ஒரு நாள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துதானே ஆக வேண்டும். அதுவும் கூடிய விரைவில் அந்த ஆணும் பெண்ணும் வரப்போகின்றது என்பதையும், இப்போது உனக்கு ஏகப்பட்ட கலக்கமானது துடைக்கப்பட்டு அவர்கள் மீது வரக்கூடிய அந்த வலியும் பாசமும் என்றும் அவர்களை விட்டு நீங்காது. இந்த கருப்பண்ணசாமி அவ்வளவு சுலபமாக, இந்த கருப்பண்ணசாமி எப்போதும் இவர்களை எல்லாம் விட்டு விட மாட்டேன். தவறுகளை செய்ய நினைப்பவர்கள் என் முன்னால் நிச்சயமாக தண்டனையை பெற்றுதான் ஆக வேண்டும். உனக்கு எந்த ஒரு அளவிற்கு உன்னுடைய மனதில் காயப்படுத்தி வேதனைகளை கொடுத்தார்களோ அதே போல பல மடங்கு அவர்களுக்கான தண்டனையை இருக்கின்றது. அத்தனை வேதனைகளையும் அவர்கள் அனுபவிக்கத்தான் வேண்டுமல்லவா? என் அன்பு குழந்தையே, இந்த தெய்வமானது இத்தனை நாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்ததற்கு காரணம் இல்லாமல் இல்லை. இவர்கள் எந்த எல்லை வரைதான் செல்கிறார்கள் என்று இந்த தெய்வமானது அவர்களை ஆடவிட்டு இப்போது வேடிக்கை பார்த்தது. அவர்களுடைய நாடகமானது இப்போது முடிந்து விட்டதல்லவா? ஆனால் இனி என்னுடைய ஆட்டமானது அவர்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகின்றது. அந்த கொடியவர்களின் ஆட்டமானது இனி அடங்கி போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என்றென்றும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.